بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இந்த ஃபஜ்ர் நேர சிந்தனை அப்படிங்கிற இந்த தலைப்புல பலதரப்பட்ட கருத்துக்களை, சிந்தனைகளை தொடர்படியாக நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். இது ஒரு பயானாக இல்லாம, மாறாக இது ஒரு கருத்தியல் சார்ந்து, ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்முடைய வருங்கால சந்ததிகளை, சமூகத்தை எப்படி எப்படியெல்லாம் நாம என்னென்ன துறைகள்ல எப்படி நம்ம ஒரு வலுவான சமூகமாக மாத்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். ஒரு சமூக மாற்றம் என்பது, ஒரு எழுச்சி என்பது உடனே நிகழாது. அதற்கு ஒரு நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். இப்படிங்கிற அடிப்படையான இந்த தத்துவங்களை வச்சுதான் நம்மனால சமூகத்தை வழிநடத்தி ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக கட்டமைப்புல, உருவாக்கத்துல எல்லா நிலையிலையும் வளர்ச்சி பெற்ற சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்தாங்க. எல்லா விதமான உருவாக்கத்தின் மீதும் கவனம் செலுத்தினாங்க. சஹாபாக்களை எல்லா துறைகள்லையும் உருவாக்குனாங்க. நாம நினைக்கிற மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமன ஈமான சொல்லி கொடுத்தாங்க, இபாதத்தை சொல்லி கொடுத்தாங்க, ஹஜ்ஜ சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல. உலகத்துல மொத்தம் எத்தனை துறைகள், எத்தனை விதமான ஆய்வுகள் இருக்குதோ எல்லா துறைகளையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்து, ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துறைகளை சஹாபாக்களுக்கு மத்தியில வாழ்ந்து காட்டினாங்க. வாழ்ந்து காட்டி தான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இங்க வந்து எப்பயுமே நாம வெறுமன ப்ரீச்சர்ஸா மட்டும் இருக்கக்கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும் வேலை இல்ல. அதை செயல்படுத்தியும் காட்டணும். உலகத்திலேயே ஒரு தலைவர், அவங்க வெறுமன சொல்ல மட்டும் செய்யல, அதை தன் வாழ்க்கையில செஞ்சும் காட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவருடைய, பெரும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபட்டுடைய சந்ததிகள் தான் நம்ம எல்லாருமே. அவர்களுடைய வம்சம், அவருடைய உம்மத்துகளாக நம்ம இருக்கிறோம். இப்ப நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளை எல்லா துறைகள்லையும் உருவாக்க முயற்சிக்கணும். அப்ப சமூகத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கல்வி. அந்த கல்விய நம்ம ஏன் சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவு, பார்வை நமக்கு வேணும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கல்வி ரொம்ப அவசியமானது. ஏன் அவசியமானது அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ளேயே கேட்கணும். படிப்பென்பது வெறுமன சம்பாத்தியம் அல்ல. கல்வி என்பது வெறுமனம் காசு பணம் அல்ல. கல்விய படிக்கிறதுனால நம்ம நிம்மதியாக உலகத்துல நிறைய சம்பாரிச்சு மற்ற மக்களுக்கு மத்தியில உயர்ந்த நிலையில வாழ்வோம் அப்படிங்கிறது மட்டும் அல்ல. நிறைய படிக்கிறத கொண்டு நிறைய அடையலாம், நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகம் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கு. நீ நிறைய படிச்சினா நிறைய சம்பாதிக்கலாம். நீ நிறைய படிச்சினா நிறைய அனுபவிக்கலாம். நீ நிறைய கற்றுக்கொண்டினா நீ நிறைய உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைகள், சமூகம், டிவி, மீடியாக்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லி வளர்க்குது. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ நிறைய படிச்சினா நிறைய காப்பாத்தலாம். எப்பயுமே நீ படிப்பதென்பது அடைவதற்கல்ல, படிப்பதென்பது கொடுப்பதற்கு. படிப்பதென்பது அனுபவிக்கிறதுக்கல்ல, படிப்பதென்பது பாதுகாக்கிறதுக்கு. மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும், உலகம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும், இங்க மார்க்க கல்வி, உலக கல்வின்னு நான் சொல்லல. நான் சொல்லக்கூடியது ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும், உலகம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும், கல்விங்கிறது ஒண்ணுதான். இல்முன் நாஃபியா. எது, எந்த கல்வி சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குதோ அந்த கல்வியை கற்பது கட்டாய கடமை. குரானை படிப்பது கட்டாய கடமை. ஏன்னா குரானை கற்றாதான் மக்கள்கிட்ட சொல்ல முடியும். ஹதீஸ கற்பது கட்டாய கடமை. ஏன், அதுதான் நபியுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும். வரலாறை கற்பது கட்டாய கடமை. அப்பதான் முன்னோர்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து வைக்க முடியும். இன்ஜினியரிங் படிப்பது கட்டாய கடமை. சயின்ஸ் படிக்கிறது கடமை. மருத்துவம் படிக்கிறது கடமை.
டெக்னாலஜி படிக்கிறது எல்லாமே நம் மீது கடமை. ஏன் அப்படின்னா, அந்த படிப்பது என்பது அதனுடைய நோக்கம் என்ன? மார்க்கம் அந்த படிப்பினுடைய காரணத்த என்ன சொல்லுது? உலகம் அந்த படிப்பினுடைய காரணத்த என்ன சொல்லுது? ஏன் நீ படிக்கிற? அப்படின்னு மார்க்கம் என்ன சொல்ல வருது? அப்படிங்கிறத பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் குடுக்கணும். நம்ம ஏன் படிக்கிறோம்? மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும், உலகம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறை என்பது, இந்த உலகத்தை பாதுகாப்பது நமது கடமை. ஏழைகளுக்கு உதவி செய்வது நமது கடமை. உலகத்தை சமநிலையாக கட்டமைப்பது நம்முடைய கடமை. எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் எக்கானமி, சோசியல் பொலிட்டிக்கல் இப்படி எல்லா நிலையிலையுமே மக்களுக்கு சமநிலையை உருவாக்கணும். இந்த மண்ண, இந்த மக்கள, இந்த மரத்த, இந்த செடிய, இந்த வானங்கள, இந்த பூமிய, தண்ணீர, மனித இனத்த, உயிர்கள எல்லாத்தையும் பாதுகாக்கத்தான் நான் படிக்கிறேன். அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும்போது, அந்த உணர்வு இந்த உலகத்தை சரியான முறையில இயக்கக்கூடியதாக மாற்றும். எப்ப நான் படிக்கிறது காசுக்காக, நான் படிக்கிறது அந்தஸ்துக்காக, நான் படிக்கிறது உயர்வுக்காக, நான் படிக்கிறது சந்தோஷமாக உலகத்துல அனுபவிக்கணுங்கிறதுக்காக, அப்படின்னு மனநிலைக்கு இந்த உலக கல்வி முறை கட்டமைக்கப்பட்டதோ, அப்பயே கல்வியினுடைய தத்துவங்கள் உடைக்கப்படுது. கற்க கற்பவை இப்படித்தானே திருக்குறள் சொல்லுது, தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது? அறிவு அற்றம் காக்கும் கருவி. மிக முக்கியமான திருக்குறள் இது. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய கருவின்னு சொல்றார் திருவள்ளுவர். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும், உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இஸ்லாமிய கல்வி முறை ஏன் படிக்கணும் அப்படின்னா, நான் நல்லா இருக்க மட்டும் படிக்கல, நான் எல்லாத்தையும் நல்லாக உருவாக்குறதுக்கு படிக்கிறேன். அப்படிங்கிற உணர்வை முதல்ல மக்களுக்கு கொண்டு வரணும். குழந்தைகளுக்கு சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கறத கொண்டுதான் சோசியல் சமூக கட்டமைப்பு உண்டாக்கப்படும். வெறுமனே நல்லா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், லைஃப ஜாலியா கழிச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும். எதுக்கு ஆகணும்? ஏன் நீ ஆகணும்? ஏன் இன்ஜினியர் ஆகணும்? நீ ஏன் டாக்டர் ஆகணும்? அப்படின்னு குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் கேட்கணும். ஏன்னு கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லணும். நீ ஏன் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை பாதுகாக்கணும். இந்த மனித இனத்தை பாதுகாக்கணும். ஏழைகளை பாதுகாக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். சமூக நீதி கட்டமைக்கப்படணும். ஜனநாயகம் கட்டமைக்கப்படணும். சமூகத்துக்கு மத்தியில சகோதரத்துவம் கட்டமைக்கப்படணும். அதனால நீ படி. அதனாலதான் அல்லாமா அலிமியான் சாப் அபுல் ஹசன் அல் ரதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மாதா ஹசல் ஆலமில் இன்கிதாத்தில் முஸ்லிமின் ஒரு கிதாப் எழுதுறாங்க. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வீழ்ச்சியால் இந்த உலகம் இழந்தது என்ன? மிக அற்புதமான கிதாப். இஸ்லாமிய சமூகத்தின் வீழ்ச்சியால் கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நம்ம நிர்வகிச்சோம். அறிவு, ஆற்றல், சிந்தனை, கண்டுபிடிப்பு, பொருளாதாரம், அறிவியல், கட்டமைப்பு எல்லாத்துலயும் நம்ம மிகப்பெரிய கோல்வீழ்ச்சி பண்ணோம். மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்துல இருந்தோம். எப்ப நம்ம வீழ்ந்தோமோ உலகம் அழிவை நோக்கி, உலக யுத்தங்கள், மோசமான விளைவுகள், யுத்தங்கள் முதல்ல நடந்துச்சு. ஆனா உலக யுத்தங்களாக நடக்கல. சமூகத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்படல. இப்ப எல்லா நிலையிலையுமே நாம படிப்பது என்பது நமக்கானது மட்டுமல்ல, சமூகத்துக்கானது. நாம் படிப்பது நம்முடைய வளர்ச்சிக்கானது மட்டுமல்ல, மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கானது. நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு படிக்கல, இந்த உலகத்தை பாதுகாக்க படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஏங்கிற கேள்வியை முதல்ல ஆழமா கொடுங்க. அதுதான் முக்கியம். என்ன எப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான விஷயம். ஏன் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு மனித சமுதாயத்துக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய கம்யூனிட்டிக்கு அந்த ஏங்கிற வார்த்தை. இங்க நம்ம படிக்கும் போது ஏன் எதை செஞ்சாலும் நமக்கு ஏன் பண்றோம்னு நமக்கு தெரியல. ஏன் தொழுகிறோம்? ஏன் ஜக்காத் கொடுக்கிறோம்? ஏன் ஹஜ்ஜுக்கு போறோம்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக சொன்னாங்க? ஏன் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான்? இப்படி எந்த கேள்விக்கும் நமக்கு ஆய்வு ரீதியான பதில் இல்ல. ஏங்கிற தெளிவு நம்மள்ட்ட இல்ல. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல. அதனால நம்முடைய குழந்தைகள், நம்ம ஜெனரேஷனுக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விய கத்துக் கொடுக்கணும். எல்லா நிலையிலையுமே அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னையும் ஒரு காரணத்திற்காகத்தான் படைச்சிருக்கிறான். ஒவ்வொன்னுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்துக்குள்ள மிகப்பெரிய விளைவுகள் இருக்கு. அப்ப அத நம்ம ஏன்ங்கிறத சொல்லிக் கொடுத்து புரிய வைக்க முயற்சிக்கணும். இது முதல் விஷயம். 2வது, இன்றைய காலச்சூழ்நிலையில என்ன படிக்கணும்?
என்ன படிக்கணும்? நான் 2 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஆண்கள் என்ன படிக்கணும்? பெண்கள் என்ன படிக்கணும்? இன்னைக்கு வந்து கல்விங்கிறது கடல் மாரி பெருசாயிருச்சு. ஆப்ஷனல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. நிறைய காட்டி, நிறைய விஷயங்கள் காட்டப்படுது. இப்ப நாம வந்து நம்ம இலக்குகளை தீர்மானித்து, இந்த இலக்குகளுக்காக நான் தயாரிக்கப்படுறேன். அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேணும். இப்ப ஆண்கள் என்ன படிக்கலாம்? பெண்கள் எப்படி படிக்கலாம்? என்ன படிக்கலாம்? அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப கல்வித்துறைகள வந்து ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு முஹல்லாவுல, இல்ல ஒரு பகுதியில 100 மாணவர்கள் இருக்காங்கன்னா, அந்த 100 மாணவர்கள 4 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கணும். படிக்க வைக்கும்போது. இந்த 4 கேட்டகரிகளுக்குள்ள என் மாணவரை எந்த கேட்டகரியில நான் கொண்டு வரப் போறேன். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. ஆண் குழந்தைகளுக்கு ஒரு கல்வி முறைகள் இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு ஒரு கல்வி முறை. நான் சொல்றது சம்பாத்தியத்துக்கு படிக்கல, சமூக கட்டமைப்புக்கு படிக்க வேண்டிய குழந்தைகளுக்கு நான் சொல்றேன். ஓகே. அந்த என்ன கல்வி படிச்சாலும், அதனுடைய சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிக் குடுக்கணும் நம்ம. அப்ப என்ன படிக்கணும் அப்படின்னு 4 கேட்டகரியா பிரிச்சுக்கணும். 1 அதிகார வாய்ப்பு கல்வி முறை. இந்த அதிகார வாய்ப்பு கல்வி முறையில நம்முடைய மாணவர்கள குறைஞ்சது 20% மாணவர்கள், ஆண்கள், பெண்கள் 20% மாணவ, மாணவிகள அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதிகார வாய்ப்பு கல்வி முறை. இந்த அதிகார வாய்ப்பு கல்வி முறைங்கிறது 4 கேட்டகரியில இருக்கும். ஓகே. இந்த அதிகார வாய்ப்பு கல்வி முறைங்கிறது 4 முக்கியமான கேட்டகரிக்குள்ள வரும். ஏன் அப்படின்னா, இந்த நாடுங்கிறது 4 தூண்கள கொண்டு தான் இயங்குது. இந்த இந்தியா, இந்த உலகமே ஒரு 4 முக்கியமான கல்வித்துறைகள கொண்டு தான் இயங்குது. அதான் அதிகார வாய்ப்பு கல்வி முறை. ஒண்ணு என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் கல்வி முறை. அந்த கல்வித்துறைக்கு பெரும் கட்டமைப்ப நம்ம பண்ணணும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல்வாதிகள், அரசியல் களங்கள், பாலிசிகள் இதெல்லாம் யார் மூலமாக கட்டமைக்கப்படுது? யார் மூலமாக நிர்வகிக்கப்படுது? அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா தான் நிர்வகிக்கப்படுது. இப்ப அத எப்படி நாம அந்த துறையில நம்முடைய ஆண் குழந்தைகள, பெண் குழந்தைகள எப்படி கொண்டு போகணும்? அதுல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இது மாரி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட துறைகள். இதெல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த எல்லா துறைகளும் ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியினுடைய அட்மினாக ஒரு கொண்டு வரணும். ஒரு விஓவா, விஓல ஒரு பியூனா இவங்க எல்லாமே அட்மின் தான். 5 விஓ செய்ய முடியாத ஒரு பீன் செய்வார். அந்த அளவுக்கு பியூனுக்கு ஒரு பெரிய அட்மினுடைய பங்கு இருக்குது. அப்ப கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன கொண்டு வரணும். எல்லாத்தையும் கலெக்டர் ஆக்க முடியாது. எல்லாத்தையும் ஜட்ஜ் ஆக்க முடியாது. எல்லாத்தையும் ஐஏஎஸ் ஆக்க முடியாது. ஆனா எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புக்குள்ள கொண்டு வர முடியும் நம்மனால. அப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம்? இது முதல் விஷயம். அதிகார வாய்ப்பு கல்வி முறையில. அதிகார வாய்ப்பு கல்வி முறையில 2வது மிக முக்கியமான ஜுடிஷியரி நீதித்துறை. அதுல அட்வொகேட்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், ஜட்ஜஸ். இப்ப நேத்து நான் திருச்சியில ஒரு நபர சந்திச்சேன். மாஷா அல்லாஹ். அவர் வந்து அவர் மகன வந்து இங்க தான் லா படிக்க வச்சாரு. லா படிக்க வச்சுட்டு லண்டனுக்கு பாரிஸ்டர் படிக்க அனுப்பியிருக்காரு. இப்ப அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா, யுஎன்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் உடைய மிக முக்கியமான ஒரு கோர்சஸ படிச்சுட்டு, அங்க இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல மிக முக்கியமான ஒரு பாலிசி மேக்கர்ஸா உட்கார்ந்திருக்காரு போய். இதுதான் வந்து திட்டம். இதுதான் இலக்கு. ரொம்ப அற்புதமா அப்படியே மெதுவா எடுத்து, எடுத்து, எடுத்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்ப இது மாரி வந்து நீதித்துறையில, ஹியூமன் ரைட்ஸ்ல, அ புலனாய்வு இந்த மாரி மிகப்பெரிய நீதம் சம்பந்தப்பட்ட, ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள்ல நம்முடைய குழந்தைகள எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? இது இது வந்து அதிகார வாய்ப்பு கல்வி முறையினுடைய 2வது பகுதி. அதிகார வாய்ப்பு கல்வி முறையினுடைய 3வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பாதுகாப்பு துறை. பாதுகாப்பு துறையில நம்ம ரொம்பவும் குறைவாக இருக்கோம். ரொம்ப குறைவாக இருக்கோம். பாதுகாப்பு துறையில நம்முடைய குழந்தைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து ஒரு ஆர்மி ஆபீசரா வரை இந்த இந்த சமீபத்துல இந்த பாகிஸ்தானுடைய, இந்தியாவுடைய இந்த பிரச்சனைகள்ல கூட நீங்க கேள்விப்பட்டீங்க சோஃபியா அந்த பெண்மணி ஒருத்தவங்க, சகோதரி ஒருத்தவங்க, அவங்களுடைய பேட்டி, அவங்கள பத்தி உண்டான விஷயங்கள் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தாலும், ஒரு பெண்மணி அங்க உட்கார்ந்து எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சஸ அவங்கனால பண்ண முடியுது. அப்ப வந்து ஆணும் சரி, பெண்ணும் சரி அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு போகலாம்? ஆண்கள இன்னும் அதிகமா எப்படி அங்க கொண்டு போகலாம்? எப்படி கொண்டு போகலாம்? பெண்கள எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் துறைகளுக்கு கொண்டு போகலாம்? அப்படிங்கிறத பத்தி அதிகார வாய்ப்பு கல்வி முறையில நம்முடைய குழந்தைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்னு யோசிக்கணும். இது 3வது துறை. டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை. 4வது மீடியா, ஜர்னலிசம்.
இதுல வந்து நம்ம ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்கிறோம் கீழ்நிலையில இருக்கிறோம். நான் நிறைய நண்பர்கள் எல்லா டிவி சேனல்லையும் நம்முடைய சகோதர மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் இதை எப்படி நம்ம வலுப்படுத்தலாம், இன்னும் எப்படி இது மாதிரி இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், எப்படி பேட்டி எடுக்கணும், எப்படி இன்டர்வியூ எடுக்கணும், எப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், எப்படி ஒரு சோசியல் மீடியால கண்டென்ட் போடணும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், கத்துக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு தனி டிவிஷன் வச்சு ஒர்க் பண்ணணும். அதுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம சரியான திட்டமிடுதல் வேணும். சோ அது மாதிரி நம்ம 4 துறைகள்லயுமே அதிகார வாய்ப்பு கல்வி முறைகளை நம்முடைய மாணவர்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இது முதல் விஷயம். என்ன படிக்கலாங்கிறதுல என்ன படிக்கலாங்கிறத 2வது துறை இருக்குது. அது வந்து டெக்னாலஜி சார்ந்த துறை. டெக்னாலஜி, உயிரியல் சார்ந்த துறைகள்ல நம்ம நம்முடைய மாணவர்களை கட்டமைச்சு கொண்டு போக உருவாக்கணும். உதாரணமாக நீட், அது மாதிரி ஜேஇ, ஐஐடி, என்ஐடி, எம்ஐடி, இது போன்ற எல்லா விதமான டெக்னாலஜி சார்ந்த துறைகள்ல, அதே மாதிரி பயோடெக்னாலஜி, பயோ சயின்ஸ், பயோ கெமிக்கல், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, இப்படி அறிவியல் துறை சார்ந்து, அதுல அக்ரிகல்ச்சர், அதுல எக்காலஜி சார்ந்த படிப்பு, என்விரான்மெண்டல் சயின்ஸ் போன்ற மிக முக்கியமான படிப்புகள்ல நம்முடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கணும். அது ஆரம்பத்திலிருந்தே நீங்க வந்து அந்த சிந்தனைகளுக்குள்ள வரணும். அந்த சிந்தனைகளுக்குள்ள டெக்னாலஜி சார்ந்து வரும்போது எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய மார்க்கம் வந்து எந்த டெக்னாலஜிக்குள்ளேயும் மாட்டாது. ஆனா எல்லா டெக்னாலஜியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் அதுக்கு இருக்குது. 3வது துறை அப்படிங்கிறது வாழ்வியல் சார்ந்த துறை. இதுதான் மிக முக்கியமான துறை. இதான் சமூகத்தை வந்து சமநிலையில கொண்டு போகக்கூடிய, யதார்த்தமான வாழ்வியல்ல வந்து டே டு டே ஆக்டிவிட்டியில அதிகமாக களம் காணக்கூடிய ஒரு துறை தான் அந்த வாழ்வியல் சார்ந்த துறை. உதாரணமா டீச்சர்ஸ் அதிகப்படுத்துறது, விவசாயங்கள் பத்தி படிக்கிறது, எம்எஸ்எம்ஏ அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி அதிகமா படிக்கிறது, உலமாக்களை உருவாக்குறது, ஆலிமாக்களை வருஷத்துக்கு வந்து இப்ப இன்னைக்கு வந்து இந்தியா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய உலமாக்களுடைய எண்ணிக்கை வரும் 30,000 பேர் தான். 56 லட்சம் முஸ்லிம்களுக்கு 30,000 பேர்னா வெறுமனே 1% கூட கிடையாது. இப்ப உலமாக்களை எப்படி வந்து அதிகப்படுத்தணும், எல்லா துறைகள்லையுமே டுவல் எஜுகேஷனோட அவங்களை எப்படி கட்டமைச்சு உருவாக்கணும். ஏன்னா அடுத்த 10 வருஷத்துல எஜுகேஷன் அதிகமாக படித்த மாணவர்கள் உருவாக்கப்படும் போது அவர்களுக்கு தீனை, மார்க்கத்தை, சமூகத்தை, சமூக அந்தஸ்தை, சமூக பொறுப்புகளை, ஹதீசுகளை மக்களுக்கு மத்தியில சொல்லி அவங்களுக்கு நேரான ஒரு வழியை காட்டக்கூடிய ஆக்கப்பூர்வமான உலமாக்கள் சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க. அவங்களையும் உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இது வாழ்வியல் சார்ந்த கல்வி முறை. அதுல வந்து சர்வீஸ் சார்ந்த, சேவைகள் சார்ந்த அப்படிப்பட்ட கல்வி முறையை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர முயற்சிக்கணும். பிகாம் படிக்கிறது, சிஏ படிக்கிறது, அதுல எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறது, அது மாதிரி படிப்புகளை மையப்படுத்தி அது குறிப்பாக டீச்சர்ஸை எப்படி அதிகம் உருவாக்குறது, இது 3வது துறை. 4வது துறைங்கிறது முழுக்க முழுக்க வியாபார துறைகள். பெரும் வியாபாரங்களை நம்ம குழந்தைகளுக்கு 20% மாணவர்கள் அதுல கொண்டு போய் சேர்க்கணும். அத்தா ஒரு பெரும் வியாபாரியா இருப்பாரு, பெரிய கடை வச்சிருப்பாரு. மகன் என்ன செய்வான், எதையாவது ஒண்ணு படிச்சுட்டு போய் எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த கடை அப்படியே மங்கி மண்ணா போய் காணா போயிரும் கடைசியில. அப்படி போயிடக்கூடாது. என்னென்ன இப்ப இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சியே என்னன்னா, நம்ம வெறுமன எம்ப்ளாயா கிடையாது. நம்ம எப்பயுமே வியாபாரிகளாக இருந்திருக்கிறோம். வியாபாரங்கள்ல செய்வதை கொண்டுதான் இன்னைக்கு இந்தியாவுல இதுவரையும் கூட நம்ம ஒரு வலிமையான சமூகமா தான் இருக்கிறோம். அதனால வியாபாரங்கள் மீது கவனம் செலுத்தி அந்த வியாபாரங்களை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரலாம், அத்தாவுடைய வியாபாரத்தை எப்படி வலுப்படுத்தலாம், வெறுமன எம்ப்ளாயா போயிடக்கூடாது. வேலைகள் தேடக்கூடியவர்களாக உருவாகுவதை விட வேலைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நம்முடைய சமூகத்தை கட்டமைக்கணும். இந்த மாதிரி 4 துறைகள்ல நம்முடைய குழந்தைகளை உருவாக்க முயற்சிக்கணும். குறிப்பாக பெண்களை குறிப்பாக 4 துறைகள்ல உருவாக்க முயற்சி செய்யுங்க. பல துறைகள்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ படிக்க வைங்க. நான் சமூக கட்டமைப்புக்கு உருவாக்கும் போது இந்த துறையை மனதில் கொண்டு வாங்க. அது வந்து நமக்கும் பயன். அந்த கல்வி வந்து காலங்காலமாக அந்த பெண் குழந்தைகள் மூலமாக சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும். ஒன்று வசதி வாய்ப்புகள் இருந்தா டாக்டர்ஸ், நர்சிங் படிக்க வைங்க. டாக்டர்ஸுக்கு படிக்க வைங்க, இல்ல அலைடு நர்சிங் கோர்ஸ் படிக்க வைங்க. டாக்டருடைய அலைடு சயின்ஸ் கோர்ஸ் நிறைய இருக்குது. அதை சர்ச் பண்ணி படிக்க வைக்க முயற்சி செய்யுங்க. 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நல்ல ஆசிரியர்களை உருவாக்குங்க. இப்ப நெட்டு, ஸ்லெட்டு, டிஆர்பி, டெட், இது மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன். இப்ப அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவிலேயே பூமிங்கான ஒரு டிபார்ட்மெண்ட், பூமிங்கான ஒரு துறை, இண்டஸ்ட்ரி என்னன்னா அது டீச்சிங் இண்டஸ்ட்ரி தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க டீச்சர்ஸ் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. டீச்சிங் துறைங்கிறது பெண்களுக்கு எல்லா நிலையிலும் பாதுகாப்பான, செக்யூரான, அந்தஸ்துள்ள,
மார்க்கப்பற்ற பாதுகாக்கக்கூடிய, சமூகத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான பணி. ஒன் டீச்சர் ஈக்குவலன் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க. பெண்களை இது காலங்காலமாக அவங்க குடும்பத்துக்கும் பயன் கிடைக்கும். அவங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் உருவாக்கலாம், ஒரு மதரசா உருவாக்கலாம், அதை நிர்வகிக்கலாம். மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த முடியும். ஆசிரியராக அவங்க பிஎட் படிச்சு, எம்எட் படிச்சு, எம்ஃபில் படிச்சு, இப்படி படிச்சு வந்தாங்கன்னு சொன்னா. மாஷா அல்லாஹ். 3வது துறை இருக்குதே, அது கவுன்சிலிங் துறை. மிக முக்கியமான ஒரு துறை அது. ஆக்சுவலா இன்னைக்கு சைக்காலஜி அடுத்த 10 வருஷத்துல 95% மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. மனநோய் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு. அதுக்கு பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள் நமக்கு தேவை. பெண்களுக்கு ஆண்கள் கவுன்சிலிங் கொடுக்க கூடாது. அது இன்னொரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால பெண்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஃபேமிலி பத்தி, குடும்பங்களை பத்தி, குழந்தை வளர்ப்பை பத்தி, இது எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது தேவை. 4வது மிக முக்கியமான பகுதி தான் மார்க்கத்தை கற்று அதை மக்களுக்கு மத்தியில எடுத்துரைக்கக்கூடிய ஆலிமாக்கள் தேவை. மிக முக்கியமானது. என்னதான் நீங்க சமூகத்துல எவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கினாலும், நேர்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, சரியத், மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் இத பத்தி சமூகத்துல எடுத்துரைத்து சரியான முறையில பெண் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு குர்ஆன், ஹதீஸ படிக்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு வேண்டும். இப்ப இது போன்ற பெண்களை ரொம்ப திட்டமிட்டு நம்ம உருவாக்கும் போது ஒரு பெரும் மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட கல்வியை கற்கக்கூடிய, ஏன் கற்கிறோங்கிற விளங்கி கற்கக்கூடிய, என்ன படிக்கிறோங்கிற திட்டமிட்டு படிக்கக்கூடிய, எப்படி படிக்கணுங்கிற உள்ளார்ந்து படிக்கக்கூடிய சமூகமாக நம்ம சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கணும். எப்படிங்கிற விஷயத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா நிலையிலும் டிரான்ஸ்பரிங்கா படிக்கணும். அறிவு சார்ந்து நீங்க உருவாகாம உணர்வு சார்ந்து உருவாகுங்க. சிம்பிள் லாஜிக். வேற எப்படிங்கிறதுக்கு ஒரே பதில் அதுதான். எப்படி படிக்கணும் அப்படின்னா, அறிவு சார்ந்து உருவாகாதீங்க, உணர்வு சார்ந்து உருவாகுங்க. மூளையிலிருந்து படிக்காதீங்க, உள்ளத்திலிருந்து படிங்க. தில் சே பாத் கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள் அப்படிங்கிற அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வார்த்தை மிகப்பெரிய சமூக கட்டமைப்புக்கு ஒரு காரணம். இப்ப நம்ம எல்லாரும் அறிவு சார்ந்து யோசிக்கிறோம், அதனால திரும்ப திரும்ப பலகீனம் அடைகிறோம். எப்ப நம்ம உணர்வு சார்ந்து வெறுமன அறிவாளிகளாக இல்லாம சிந்தனைவாதிகளாக எப்ப நாங்க மாறுறோமோ, அப்பதான் சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய சமூகமாக நாங்க மாற முடியும். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும், உங்களுக்கும், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.